திருப்பூர் முருகம்பாளையம் வயஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி ஜனவரி 11ஆம் தேதி முதல் நடக்கிறது. ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது. இது 16 வயதிற்கு உட்பட்டோருக்கான டிஎஸ்சி சேலஞ்சர்ஸ் டிராபி 2026 கோப்பைக்கான போட்டி. இதில் கேரளா, ஆந்திரா, கோவா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 8 அணிகள் பங்கேற்றன. நேற்று நடந்த முதல் போட்டியில் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி மற்றும் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி மோதினர். ஹைதராபாத் அணி 30 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்தது. பேட்ஸ்மேன் பிரின்ஸ் 42 பந்தில் 56 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இலக்கை விரட்டிய கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி 22.3 ஓவரில் 99 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக ஃபர்ஹான் டாஷ் மட்டும் 36 ரன்கள் எடுத்தார். 4 ஓவர் வீசி 14 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி பவுலர் ரித்விக் ருத்ர நிஷாங்கி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். 109 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி அபார வெற்றி பெற்றது. 8 அணிகள் பங்கேற்ற போட்டி லீக் முறையில் நடத்தப்பட்டது. அதிக புள்ளிகள் பெற்ற முதல் 4 அணிகள் அரையிறுதிக்கு தேர்வு செய்யப்பட்டன. திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட், கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப், ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் மற்றும் கேரளா RSGSG அணி அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்பர். வெற்றி பெறும் 2 அணிகளுக்கு இடையே நாளை இறுதிப் போட்டி நடைபெறும். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.